ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தற்போது செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்து அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். காரணம் நவக்கிரகங்களுடைய அமைப்பு. அந்த அமைப்பில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு நான் சொல்ல போகிறேன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. இந்த வீடியோவை விருச்சிக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அக்டோபர் மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்களை எல்லாமே இந்த வீடியோவில் ராசி பலனில் தெரிஞ்சுக்குங்க. 10ஆவதாக வரக்கூடிய ஆங்கில மாதம் தான் அக்டோபர் மாதம். அக்டோபர் மாதம் 1லிருந்து அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்குமே நவக்கிரகங்களோட அடிப்படையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். அந்த ஏற்றத்தாழ்வுகளை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக நமக்கான பலன்களை ஈஸியாக நாம் பெற முடியும். வாழ்க்கையில் சில அடிகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நம்ம விழும்போது அந்த அடிகளுக்கேற்ப நாம் அடுத்தது திருத்தி நடந்துக்கணும். அதனால தான் இந்த மாதிரி ராசி பலன்கள்லாம் முக்கியமாக பாருங்கள் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் ராசி பலன்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கடந்து போகிறீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஒரு மாதத்துக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக அந்த மாதம் நமக்கு சுவாரஸ்யமாக பல தவறுகளில் இருந்து தப்பிக்கலாம். அந்த வகையில் இப்போ நாம் இந்த வீடியோவில் அக்டோபர் மாத ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். மகாலய அமாவாசை, சூரிய கிரகணம் இதெல்லாம் நடைபெறுது. மேலும் இந்த அக்டோபர் மாதத்தில் பல கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. அக்டோபர் மாதம் வெற்றி மேல் வெற்றி பெறுற மாதிரி கிரக மாற்றங்களானது வருது. அதனால் 12 ராசிக்காரங்களுக்குமே நல்ல யோகமான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் தகவல்களை கணிச்சிருக்காங்க. அக்டோபர் மாதத்தில் முக்கியமாக சூரியன், புதன், ராகு, கேது உள்ளிட்ட 6 கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்க போகுது. இதன் தாக்கமானது 12 ராசிக்காரங்கள் மீதுமே இருக்கும். இதில் யாருக்கெல்லாம் நன்மை, யாருக்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அக்டோபர் மாதத்தில் 6 கிரகங்களுடைய முக்கிய பயிற்சிகளானது நடக்க போகுது. இதன் காரணமாக மேஷத்திலிருந்து மீன வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இதனால் நல்ல தாக்கமானது ஏற்படும். அக்டோபர் மாதத்தில் ஜொலிக்க கூட நீங்கள் இருப்பீங்க என்று உங்களுக்கு குறிப்பிடப்படுது. உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி ஜொலிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய அந்த கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறதையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அக்டோபர் 3ஆம் தேதி செவ்வாய் பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 2ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 1 புதன் பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி சூரிய பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 19ஆம் தேதி புதன் பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 30 ராகு பகவான் மீன ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்களானது அக்டோபர் மாதம் நடக்க இருக்கு. இந்த கிரக மாற்றங்களோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கான அக்டோபர் மாத ராசி பலனை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அக்டோபர் மாத ராசி பலனை உங்கள் ராசிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கான கிரகநிலைகள் அக்டோபர் மாதம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அக்டோபர் மாதம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி ஆகணும். கிரகணம் நடக்கிறதுனால கிரகணத்துடைய தாக்கமும் கொஞ்சம் இருக்குது. ஸோ கிரகணத்துடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ விருச்சிக ராசிக்காரங்க விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கிரகநிலை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க.
தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி வகரத்தோடு, ரணருண ரேகஸ்தானத்தில் குரு ராகு, தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் புதன், அயனசயன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி தான் கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணி பலனடைங்க. செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிலும் முன்னணி பெற்று விளங்குற மாதிரி இந்த அக்டோபர் மாதம் சூழ்நிலை உங்களுக்கு அமையும். இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்குன்னு தனியாக உதவி செய்திட பலரும் முன் வருவாங்க. அப்படி வரக்கூடிய உதவிகளை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மனதை அரித்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தெரியும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியும் போதே அதை தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்புறம் புதிய முயற்சிகள் எது செய்தாலும் அது ஓரளவுக்கு கை கொடுக்கும். அதனால் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் செய்யாமல் இருக்காதீங்க. உங்களுடைய செயல்கள் எது வேணாலும் இருக்கலாம். அந்த செயல்கள் எல்லாத்துக்குமே புதிய அங்கீகாரம் அக்டோபர் மாதம் கிடைக்கும். அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்று சொல்லலாம். அப்புறம் திருமண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். மற்றபடி வெளியூரில் இருந்து மனதிற்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்திகள் கூட வந்து சேரும். அதையும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். குடும்ப பிரச்சனைகளில் மூன்றாம் மனிதர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ளணும். அப்படி தலையீடு வைத்து கொண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அது உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். அதனால் குடும்ப பிரச்சனைகளில் மூன்றாம் தலைவர்களை தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனையில். இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்த சிலர் இப்போது குடும்பத்தோடு சேர வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சக பணியாளர்களுடைய நட்புறவு உங்கள் பணிகளை குறைக்கும். பொருளாதார உயர்வு அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனம் தேவை என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு உங்கள் கடின முயற்சியால் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. புதிய கிளைகள் திறப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு கூடுதல் லாபத்தை பெற முடியும். அதுக்கப்புறம் வசூல் செய்வதில் சிறிது கவனத்தோடு இருக்கிறது அவசியம். படிப்படியான வளர்ச்சி நிலை உங்கள் தொழிலில் உண்டு. அதற்கேற்ப உங்கள் தொழிலை விரிவுபடுத்திக்கோங்க. அப்புறம் மாணவர்களுக்கும் உங்கள் படிப்பார்வம் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடையும். கல்வி நிலையங்களில் சக மாணவர்களிடம் சண்டையிடுவதை தவிர்க்கிறதுனாலும், அதுக்கப்புறம் விளையாட்டு மற்றும் பிற விஷயங்களில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தணும். அப்போ தான் உங்களுக்கான பாராட்டுகளும் உங்களுக்கான அங்கீகாரங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக பெற முடியும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பொறுப்பான பணிகளுக்காக தலைமையின் பாராட்டுக்களை பெற முடியும். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட அபிமானத்தையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ முடியும். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களோடு இருக்கக்கூடிய சிலரே பொறாமைப்படுவாங்க. அதனால் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயங்களையும் ஷேர் பண்ண வேண்டாம். புதிய முயற்சிகளில் திட்டமிட்டு செய்தீங்கன்னா வெற்றியானது உங்கள் பக்கம் ஈஸியாக உண்டாகும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. சக கலைஞர்களிடம் பகைமையின்றி சுமூகமாக பழகி வருவது அவசியம். உங்களில் சிலருக்கு விருதுகள் கிடைக்கும். சேமிப்புகளில் கவனம் செலுத்தணும், இல்லைனா சேமிக்கிறது முடியாமல் போகும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு கூட குடும்ப முன்னேற்றத்தில் உங்கள் சாமர்த்தியமான போக்கு பெரிதும் பயன்படும். தாமதமாகி வந்த சிலருடைய திருமணம் இப்போது திருமணம் முடியும். மனப்போல் மாங்கல்யம் கிடைக்க பெறுவீங்க. ஆன்மீக பயணம் மேற்கொள்வது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு பயங்கரமான அதிர்ஷ்டமானது கிடைக்கும். இப்படி உங்களோட ராசிக்கு நிறைய மாற்றங்கள் அக்டோபர் மாதம் ஏற்படும். விஷாக 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டையில் பிறந்த இந்த நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. அக்டோபர் மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் வேல்மாறல் வகுப்பு பாராயணம் செய்து முருகனை வழிபடுவது தான். இதை செய்திங்கன்னா காரிய தடைகள் நீங்கும், எதிர்ப்புகள் நீங்கும். அதனால் இது மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.